ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த்ரீ இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் எ ஸ்கார்பியன், செகண்ட் ஒன் எ வைப்பர், தேர்ட் ஒன் விக்சன். ஃபர்ஸ்ட் ஒன் எ ஸ்கார்பியன் அப்படிங்கிறதுக்கு உண்மையான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா தேல் அப்படிங்கிறது தான். ஸோ அதோட ஹிடன் மீனிங், இடியமெட்டிக் மீனிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தானவன் அப்படின்னு அர்த்தம். யாரையாவது நம்ம குறிப்பிடும் போது எ ஸ்கார்பியன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள தேல் அப்படின்ற அர்த்தத்தில் குறிப்பிடுறதில்ல, ஆபத்தானவன், டேஞ்சரஸ் பீப்புள் அப்படின்னு தான் குறிப்பிடுறதுக்கு அர்த்தம் அந்த ஸ்கார்பியன் அப்படிங்கிறது. ரெண்டாவது எ வைப்பர் அப்படிங்கிற விஷயம். இந்த வைப்பர் அப்படின்னு சொன்னாலே அது என்ன, ஸ்னேக், பாம்பு அப்படிங்கிறதா ஒரிஜினல் மீனிங். அதுக்கு இடியமெட்டிக் மீனிங் பார்த்தீங்கன்னா மோசமானவன், டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சரஸ் பர்சன் அப்படிங்கிறது தான் வைப்பர் அப்படிங்கிறது. இந்த பாம்புங்கிறது மோசமானவன் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது தேர்டு எ விக்சன். எ விக்சனுக்கு உண்மையான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா பெண் நரி அப்படின்னு அர்த்தமா. எ விக்சன்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் பெண் நரி. ஆனால் இடியமெட்டிக் மீனிங்கில் பார்த்தீங்கன்னா மோசமான பெண் அப்படின்னு அர்த்தம். இடியமெட்டிக் மீனிங்கில் மோசமான பெண் அப்படின்னு அர்த்தம். எ விக்சன் அப்படின்னு சொன்னான்னா யாராவது பார்த்து ஒரு நபரை குறிக்கும் போது எ விக்சன் அப்படின்னு சொல்லும்போது மோசமான பெண் அவள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம குறிக்கும். அடுத்தது கடைசியாக crocodile டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முதலை கண்ணீர் அர்த்தமா. crocodile tears என்னடா முதலை கண்ணீர் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான, சில பேர் ஃபேக்காக நடிப்பாங்களா அழுகுற மாதிரி, அதுதான் crocodile tears. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.